Hello viewers, welcome to our channel தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து blouse இல்லனா சுடிதாருக்கு வந்து நம்ம rope stitch பண்ணுவோம்ல, அது வந்து எப்படி தின்னா தைக்கிறது, ரொம்ப நல்ல மெல்லிசா எப்படி தைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து blouseக்கு சுடிதார்க்குலாம் rope எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோல வந்து ஆடியோ கொஞ்சம் லோவா இருந்தது. அதனால நான் திரும்ப இதல வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஏற்கனவே அந்த blouse rope எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனல்ல பாத்துருந்தீங்க அப்படினாலும் இந்த வீடியோ வந்து பாருங்க. இதுல கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்றது அப்படின்றதையும் நான் டீடைலா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இப்போ நமக்கு வந்து கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்றது அப்படினா இந்த மாதிரி ஒரு சதுரமா துணி வந்து எடுத்துக்கோங்க. அத வந்து இந்த மாதிரி கிராஸா வந்து மடிச்சுக்கோங்க. டயகனல்ல போட்டு கிராஸா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ரோப் தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து ரோப் வந்து நமக்கு நல்லா மெல்லிசா தைக்க முடியும். இதுல வந்து இப்ப நான் கிராஸ்ல இருந்து 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது நம்ம 2 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணணும்னு கூட இல்ல. 1.5 இன்ச் அளவுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படினா நீங்க 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க. சைடுல வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மடிப்பு பகுதி இருக்குல அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்ப நம்ம மார்க் பண்ண இடத்துல 2 இன்ச்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். நம்ம இப்ப பிளவுஸ்க்குலாம் ரோப் ஸ்டிட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு பெரிய அளவுக்கு கிளாத் இருக்காது. அப்ப வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இருக்க கிளாத்ல வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கணும். நீங்க இந்த மாதிரி இழுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸா இருக்கும். துணியில வந்து அந்த கோடு இருக்கும்ல அது வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்க பக்கம் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த துணி வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணாது. அதனால நமக்கு வந்து இந்த ரோப் வந்து நம்ம மெல்லிசா தைக்க முடியாது. பிளவுஸ்க்குலாம் தைக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு நீளமான பீஸ் இல்ல அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு நீளம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் எட்ஜஸ் வந்து வரும். ஒரு சைடு வந்து ஷார்ப்பாவும் இன்னொரு சைடு வந்து கீழே வந்து கொஞ்சம் சின்னதாவும் இருக்கும். இந்த ரெண்டு கிராஸ் பீஸ்லயுமே வந்து நமக்கு இந்த எட்ஜஸ் ரெண்டும் இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வச்சாதான் நமக்கு ஸ்ட்ரைட்டா வந்து அந்த ரோப் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனா ஒரு ரோப் மாதிரி கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி தச்சாச்சு. தச்சதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா ஒரே லைன்ல துணி கிடைக்கும். அதனால நம்ம பிளவுஸ்க்கோ சுடிதாருக்கோ நமக்கு துணி இல்ல அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீளத்துக்கு துணி இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கிராஸ் பீஸ்ல எடுத்துக்கிட்டு நம்ம ஜாயிண்ட் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஜாயிண்ட் போட்ட இடத்த வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்பதான் நமக்கு அந்த ரோப் திருப்பும் போது வந்து இது நல்லா மடிஞ்சு கொடுக்கும். இப்ப இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம பாதியா மடிச்சு தைச்சுக்கலாம். இது வந்து ராங் சைடு தான் துணியை வந்து மடிச்சு வச்சு தைக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஃபூட் அளவுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போடுறேன். அந்த பிரஷர் ஃபூட்டோட ஒரு ஃபூட் இருக்கும்ல அந்த அளவுக்கு ஒரு தையல் வந்து ஃபுல்லா போட்டு விடுறேன். 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா அளவு வந்து போடணும். இப்ப நான் வீடியோல தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து தையல் போடுறேன். தையல் போடும்போது நீங்க சேம் கலர்ல தையல் போட்டீங்கன்னா அந்த தையல் வந்து வெளியில தெரியாது. இந்த மாதிரி இப்ப அந்த கிராஸ் பீஸ்ல ஃபுல்லா வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு ரோப்லயும் தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நான் நீடில் பாயிண்ட் அளவுக்கு தையல் போட்டிருக்கேன். இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுல வந்து ஒரு ஃபூட் அளவுக்கு தையல் இருக்கு. இந்த ரோப்பும் கிராஸ் பீஸ் தான். இதுல வந்து நான் ஒரு நீடில் பாயிண்ட் அளவுக்கு ஒரு ஊசி வந்து உள்ள போற அளவுக்கு மட்டும் தான் நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு சின்னதா தையல் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரோப் வந்து நல்லா மெலிசா கிடைக்கும். இப்ப இந்த ரெண்டையுமே வந்து நான் ரிவர்ஸ்ல உங்களுக்கு திருப்பி வந்து காமிக்கிறேன். ரெண்டு ரோப்புக்கும் உள்ள இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ரெண்டு ரோப்லயுமே வந்து சைடுல தையலுக்கு பக்கத்துல ஒரு ஃபூட் அளவுக்கு இடம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்சம் இருக்க கிளாத் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பெரிய ஊசி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல வந்து கட் ஆகாத அந்த நூல் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மள நார்மல் மிஷின் த்ரெட்டே வந்து 4 ஸ்ட்ராண்ட் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கீழே வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்ப அந்த ரோப்ல வந்து நம்ம
மேல இருந்து ஸ்டிச் பண்ணிருக்கோம்ல அதோட ஒரு சைடு வந்து இந்த மாதிரி முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. உள் பக்கமா விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. திரும்ப இன்னொரு தடவை விட்டு எடுத்துக்கோங்க. அது நமக்கு ஒரு லாக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரோப்ல வந்து நடுவுல கேப் இருக்கும்ல அந்த இடத்து வழியா ஊசிய பின்பக்கமா வச்சு ஊசியை வந்து பின்பக்கமா உள்ள வந்து நம்ம நுழைக்கணும். ஊசியை முன்பக்கமா நுழைச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எடுக்கும் போது நமக்கு கையில குத்தும். அதனால பின்பக்கமா வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து நமக்கு டக்குன்னு வந்து வெளியில எடுத்துடலாம். ஊசியை வந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வந்து வெளியில எடுக்கணும். இந்த மாதிரி வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நூல் வந்து நல்லா ஆட்டோமேட்டிக்கா திரும்பி வந்துரும். இந்த துணி வந்து உள் பக்கமா அப்படியே திரும்பி வரும். அந்த ஸ்டார்டிங் மட்டும் லைட்டா நம்ம வந்து திருப்பி விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டா இழுத்தீங்க அப்படின்னாலே இது வந்து நமக்கு உள் பக்கமா அப்படியே திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அந்த சுருக்கத்தை மட்டும் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே வரணும். இது கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி தச்சிங்க அப்படின்னா தான் இந்த ரோப் வந்து நமக்கு இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பக்கத்துல இருந்து அந்த முனையை வந்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த மொத்த துணியையுமே வந்து நம்ம ஃபுல்லா வெளியில எடுத்துக்கலாம். வந்து ஃபுல்லா எடுத்தாச்சு. இது வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா 1 ஃபுட் அளவுக்கு வச்சு தச்சோம். அந்த அளவோட ரோப் தான் இது. இந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இந்த அளவுக்கு மெல்லிசா வரும். இப்ப இதை விட சின்னதா தையல் போட்டிருந்தோம்ல அதையும் வந்து இதே மாதிரி மெத்தட்ல ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துக்கலாம். இந்த ரோப்பையும் ஃபுல்லா ரிவர்ஸ்ல திருப்பி எடுத்துட்டேன். இதோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதை விட மெல்லிசா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சின்னதா தையல் போடுறோமோ அந்த அளவுக்கு சின்னதா மெல்லிசான அளவுக்கு நமக்கு ரோப் வந்து கிடைக்கும். இந்த 2 சைஸ்ல எதுலனாலும் நம்ம வந்து பிளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளவுஸ்க்கு சுடிதாருக்கு எதுக்குனாலும் நம்ம நாட் தைக்கிறதுக்கு வந்து இந்த ரோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிளவுஸோட கீழே வந்து பெல் ஷேப்ல நம்ம வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி தப்போம்லாம் அது எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 இன்ச் அகலம் 2 இன்ச் உயரத்துல இந்த மாதிரி நான் ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பெரிய பெரிய சைஸ்ல இந்த ஹேங்கிங் வேணும் அப்படின்னா இதை விட உயரத்தை வந்து கூட்டிக்கணும். 3 இன்ச் உயரம் 3 இன்ச் அகலத்துக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கிராஸா மடிச்சுட்டு நம்ம தச்சு வச்சிருக்க ரோப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி பாதியா மடிச்சுட்டு ரோப்போட சேர்த்து இந்த ஹேங்கிங்கையும் சேர்த்து ஒரு தையல் வந்து இந்த இடத்துல வந்து போட்டு விடணும். இப்ப இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் இதை வந்து ரிவர்ஸ்ல இப்படி திருப்பினீங்கன்னா நமக்கு இந்த ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல வந்து நமக்கு லைட்டா பிசுறு இருக்கும்ல அதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த பிசுறு வராமே வந்து நம்ம மடிச்சு தைக்கலாம். அதுவும் எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி வச்ச மாதிரியே கிராஸா மடிச்சுட்டு ரோப்போட ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி உள்ள வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம தையல் போடுற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இந்த கீழே முடிகிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி சின்னதா மடிச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டா கட் பண்ணி விட்டுருங்க. இப்ப இந்த மடிச்சு தச்சிருக்கிறதுனால இந்த ஹேங்கிங் வந்து பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். இதை ரிவர்ஸ்ல திருப்பி பார்க்கலாம்.
இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த எட்ஜஸ் எதுவுமே வந்து வெளியிலே தெரியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் கட் பண்ணாலும் லைட்டா இந்த மாதிரி கார்னரா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ள லைட்டா மடிச்சு விட்டு தச்சீங்கன்னா நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பெல் ஷேப்ல இருக்கும். இந்த 2 மெத்தட்ல எதுலனாலும் நம்ம வந்து இது இல்லாம நமக்கு ரெடிமேட் ஹேங்கிங்ஸ் எல்லாம் கூட கிடைக்குது. அதுவும் வந்து நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ கீழ இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.